எமது பரபரப்பு மீடியாவில் விமானத்துறை தொடர்பாக நாம் வெளியிட்ட அனைத்து காணொளிகளையும் நீங்கள் பார்க்க விரும்பினால் அதற்காக தனியே பிளேலிஸ்ட் ஒன்றை அமைத்திருக்கிறோம். விமானத்துறை ஏவியேஷன் என்ற அந்த பிளேலிஸ்டில் நாம் வெளியிட்ட அனைத்து காணொளிகளையும் நீங்கள் பார்க்க முடியும். பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமான நிறுவனத்தின் போயிங் 747-400 ரக விமானம் வானில் பறந்து கொண்டிருந்த போது விமானத்தின் காக்பிட்டுக்குள் புகை சூழ்ந்ததை அடுத்து விமானிகள் உடனடியாக பிராண வாயு கவசங்களை, அதாவது ஆக்சிஜன் மாஸ்க் முகத்தில் அணிந்து கொண்டு விமானத்தை திருப்பி கொண்டு போய் தரையிறக்கிய சம்பவம் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை ஜனவரி 21 நடைபெற்றுள்ளது. இந்த விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டாலும் இதற்காக அருகிலுள்ள விமான நிலையத்தில் தரையிறக்காமல் நீண்ட தொலைவில் உள்ள அமெரிக்காவின் பாஸ்டன் விமான நிலையம் வரை பறந்து தரையிறங்கியது என்ற கேள்வி எழுந்துள்ளது. இங்கு நாம் குறிப்பிடும் விமானம் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமான நிறுவனத்தின் தடமிலக்கம் BA212, பதிவு இலக்கம் G-CIVO. அமெரிக்காவின் பாஸ்டன் விமான நிலையத்தில் இருந்து மாலை 6:55 புறப்பட்டு லண்டனின் ஹீத்ரோ விமான நிலையத்துக்கு மறுநாள் காலை 6:30 செல்லும் விமானம். அமெரிக்காவின் கிழக்கு நகரங்களில் இருந்து லண்டன் செல்லும் விமானங்கள் அமெரிக்க வான்பகுதியிலிருந்து கனேடிய வான்பகுதிக்குள் வந்து கனடாவின் அட்லாண்டிக் மாகாணங்களின் மேலாக பறந்து அட்லாண்டிக் கடலுக்கு மேல் பறப்பார்கள். அங்கிருந்து ஸ்காண்டினேவிய நாடு ஒன்றின் மேலாக, பெரும்பாலும் ஐஸ்லாந்து நாட்டின் மேலாக பறந்து ஐரோப்பிய வான்பகுதிக்குள் செல்வார்கள். இந்த காணொளியில் நாம் குறிப்பிடும் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமான நிறுவனத்தின் தடமிலக்கம் BA212 விமானமும் அப்படியான ஒரு ஃப்ளைட் பிளானிலேயே பறந்தது. விமானம் பாஸ்டன் விமான நிலையத்தின் கேட்டிலிருந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தாமதமாக 7:58க்கு புறப்பட்டது. ரன்வேயிலிருந்து வீல்ஸ் அப் செய்யப்பட்ட நேரம் 8:08. அமெரிக்க வான்பகுதியில் பறந்து கனடாவின் நியூ பிரன்ஸ்விக் மாகாணத்துக்கு மேலாக பறக்க தொடங்கியது. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்துக்கு கனேடிய தரைக்கட்டுப்பாட்டு மையம் FL390 கிளியரன்ஸ் கொடுத்திருந்தது. அதாவது 39,000 அடி உயரத்தில் பறக்க கிளியரன்ஸ் கொடுக்கப்பட்டது. இந்த நேரத்தில் விமானத்தின் காக்பிட்டுக்குள் புகை வரத் தொடங்கியது. விமானிகள் சுவாசிப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. உடனே 2 விமானிகளும் ஆக்சிஜன் மாஸ்க் முகத்தில் அணிந்து கொண்டு அதன் மூலம் சுவாசித்தபடி கனேடிய தரைக்கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொண்டார்கள். அவசரகால அறிவிப்பு செய்தார்கள். அப்போது விமானம் கனடாவின் நியூ பிரன்ஸ்விக் மாகாணத்தின் மாங்டன் விமான நிலையத்தில் இருந்து கிட்டத்தட்ட 100 நாட்டிக்கல் மைல் வடக்கே பறந்து கொண்டிருந்தது. கனடாவின் நியூ பிரன்ஸ்விக் மாகாணத்தின் மாங்டன் விமான நிலையத்தின் ரன்வேயின் நீளம் குறைவானது. போயிங் 747-400 ரக விமானம் அங்கு தரையிறங்க முடியாது. ஆனால் அருகிலுள்ள ஹாலிஃபாக்ஸ் விமான நிலையம் பெரியது. விமானிகளால் அவசரகால அறிவிப்பு செய்யப்பட்டவுடன் கனேடிய தரை கட்டுப்பாட்டு மையம் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தை கனடாவின் நோவஸ்கோஷியா மாகாணத்தின் ஹாலிஃபாக்ஸ் விமான நிலையத்துக்கு திசை திருப்பி லேண்டிங் செய்யும்படி அறிவுறுத்தினார்கள். பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் அவசரகால தரையிறக்கம் செய்ய வருகிறது என்ற தகவல் ஹாலிஃபாக்ஸ் விமான நிலையத்துக்கும் தெரிவிக்கப்பட்டது. விமானம் பறந்து கொண்டிருந்த பொசிஷனில் இருந்து ஹாலிஃபாக்ஸ் விமான நிலையத்துக்கு 10 முதல் 15 நிமிடங்களுக்குள் சென்று தரையிறங்கி இருக்க முடியும். ஆனால் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானிகள் வேறு விதமான முடிவை எடுத்தார்கள். அந்த முடிவு என்னவென்றால், சுமார் 1 மணி நேரம் பறந்துவிட்ட நிலையில் விமானத்தை திருப்பி மீண்டும் அமெரிக்காவின் பாஸ்டன் விமான நிலையத்துக்கு போய் தரையிறங்குவது. விமானத்தின் காக்பிட்டுக்குள் புகை சூழ்ந்த நிலையில் விமானிகள் ஆக்சிஜன் மாஸ்க் மூலம் சுவாசித்தபடி மேலும் 1 மணி நேரம் பறக்கும் முடிவை ஏன் எடுத்தார்கள் என்று புரியவில்லை. இவர்களை தரையிறங்கும்படி கனேடிய தரைக்கட்டுப்பாட்டு மையத்தால் கூறப்பட்ட கனடாவின் ஹாலிஃபாக்ஸ் விமான நிலையம் ஒரு சர்வதேச விமான நிலையம். அங்கிருந்து லண்டனுக்கு கூட விமானங்கள் இயக்கப்படுகின்றன. அதன் ரன்வேயில் போயிங் 747-400 ரக விமானம் தாராளமாக தரையிறங்க முடியும். கடந்த சனிக்கிழமை யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானம் தடமிலக்கம் 179 கனடாவின் நியூ ஃபவுண்ட்லேண்ட் மாகாணத்தில் உள்ள கூஸ் பே விமான நிலையத்தில் அவசரகால தரையிறக்கம் செய்தது பற்றிய காணொலி ஒன்றை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிட்டிருந்தோம் அல்லவா? அந்த விமானம் மற்றொரு விமானம் அங்கு வந்து பயணிகளை ஏற்றிச் செல்லும் நேரம் வரை 14 மணி நேரம் கூஸ்பே விமான நிலையத்தில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது குறித்தும் எமது காணொலியில் குறிப்பிட்டிருந்தோம். கூஸ்பே விமான நிலையத்தில் அந்த நேரத்தில் சுங்கத்துறை மற்றும் குடிவரவுத்துறை அதிகாரிகள் இல்லாத காரணத்தால் பயணிகளால் விமான நிலையத்துக்கு உள்ளே செல்ல முடியாது போனது. கனடாவின் நோவாஸ்கோஷியா மாகாணத்தின் ஹாலிஃபாக்ஸ் விமான நிலையத்தில் தரையிறங்கினாலும் அப்படியொரு நிலை ஏற்படலாம் என பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானிகள் தவறாக நினைத்திருக்கலாம். ஏனென்றால் ஆக்சிஜன் மாஸ்க் மூலம் சுவாசித்தபடி இருக்கும் விமானிகளுக்கு மருத்துவ சிகிச்சை தேவை. ஒருவேளை புகை விமானத்தின் மெயின் கேபினுக்குள்ளும் பரவினால் அனைத்து பயணிகளுக்கும் மருத்துவ சிகிச்சை தேவை. எனவே விமானத்தை 2வது நாடான கனடாவில் தரையிறக்காமல்
புறப்பட்ட நாடான அமெரிக்காவுக்கே கொண்டு செல்ல விமானிகள் முடிவு செய்திருக்கலாம். எப்படியோ விமானத்தை திசை திருப்பி மீண்டும் பாஸ்டன் விமான நிலையத்துக்கு போய் தரையிறங்குவது என்ற முடிவை ஏற்றுக்கொண்ட கனேடிய தரைக்கட்டுப்பாட்டு மையம் அதற்கும் கிளியரன்ஸ் கொடுத்துவிட்டது. விமானம் திசை திருப்பப்பட்டு வந்த பாதையால் சுமார் 1 மணி நேரம் பறந்து பாஸ்டன் விமான நிலையத்தின் ரன்வே இலக்கம் 33L அவசரகால தரையிறக்கம் செய்யப்பட்டது. விமானத்துக்கு அருகே வந்த மருத்துவ வாகனங்களில் விமானிகள் உடனடியாக ஏற்றிச் செல்லப்பட்டனர். அப்போதும் அவர்கள் ஆக்சிஜன் மாஸ்க் அணிந்திருந்தனர். சம்பவம் நடைபெற்று சுமார் 48 மணி நேரம் ஆன பின்னரும் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனத்தின் பதவி இலக்கம் G-CIVO விமானம் இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை பாஸ்டன் விமான நிலையத்தில் தான் நிற்கிறது.